சமூக வலைதளங்களில் தான் பேசியதாக பரவும் ஆடியோ விவகாரம் தொடர்பாக விசாரணை துவங்கியுள்ளதாக பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவரும் நடிகருமான கார்த்திக்குமார் தெரிவித்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் பேட்டியளித்து வரும் பாடகி சுசித்ரா அவரது முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் கே என்றும் நடிகர் தனுஷுடன் பல மணி நேரம் ஒரே ரூமில் இருந்ததாகவும் தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இந்த சூழலில் சுசித்ரா குறித்தும் பட்டியலின பெண்கள் குறித்தும் கார்த்திக் அவதூறாக பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் தனது குரலில் போலி ஆடியோவை பரப்பியது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என கார்த்திக் கூறியுள்ளார். அந்த ஆடியோ நோட்ல தரக்குறவா மரியாதை இல்லாம பேசினது யார்? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ், ஹூ யூ ஆல் தாட், நாட் ஆல் ஆக்சுவலி. All of you didn't think it was me. People who know me knew it was not me. People who don't know me personally but understand what I stand for from my art, from my life, believed it was not me. People who were in doubt were willing to understand, saying, what does the clip say? இந்த கிளிப்பில் வந்து ஏதோ குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கானே இந்த ஆள், இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது, ஆனால் ஒரு 20 படத்தில் இவன் நடிச்சிருக்கான், இது இவனோட வாய்ஸே கிடையாது. இவன் அந்த ஒரு டவுட்டில் வந்து என்னை நம்பினாங்க இல்லையா? அவங்க ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க. அதே சமயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு மனப்பானையில் இறங்கினாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது, ஆனால் இவனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்மத்தை காக்கினீங்க இல்லையா? I see your hate. I know you hate. Not me, but somebody who looks like me and is like me, or you think I am. I'm not that person. But there's a lot of hate inside you. I wish that becomes love and understanding towards your cause, towards yourself. Let's find out who it is very soon. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.